ஸோ அப்போ இன்றைக்கி நைட்டு எங்கள் ரூம் இது தாங்க, இந்த சின்ன டென்ட்டு கொட்டாய். எனக்கு இந்த பையன்கிட்ட பிடிக்காதே ஒன்று இது தாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பார்க்க இந்த டர்பன்லாம் போட்டுட்டு நான் ஒரிஜினல் மாரிட்டேனியன் மாதிரியா இருக்கேனாமா, அதான் அவர் சொல்கிறாரு. அந்த புக்கெல்லாம் ஏதோ ஒரு பூச்சி சாப்பிட்டுருச்சு போல். ஓகே, இது இஸ்லாமிக் சட்டம், அந்த இதோட புக்கு, 16வது செஞ்சுரிங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போவே நாங்கள் இருக்கும் போகிறேன், எனக்கு இங்கே தெரிஞ்ச ஒரு 38க்கு மேலேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு செம வெயிலுங்க. ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் கைஸ். இப்போ நம்ம வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கோம். ஆஃப்ரிக்காவில் மாரிட்டேனியான்னு ஒரு கண்ட்ரியில் அத்தார்னு ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவர் தான் நம்ம ஹோஸ்ட்டு முகமது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அத்தாரை விட்டு கிளம்பி சிங்வெத்தின்னு இன்னொரு ஊர் இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் பக்கம் அந்த சிங்வெத்திங்கிற அந்த ஒரு ஊருக்கு தான் போகிறோம். அது இங்கே இருக்க ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ட் சிட்டி மாரிட்டேனியாவில். நம்ம இப்போ அங்கே தாங்க போகிறோம். போய் நம்ம 9:30 அந்த ஷேர்டு மினி வேன் வரும் அப்படின்னாங்க. பட் அது நம்ம நாக்ஷாட்டில் பார்த்த மாதிரி தாங்க, அந்த வண்டி ஃபுல்லாக வர வரைக்கும் அந்த வண்டி எடுக்க மாட்டாங்க. அதனால தான் இவர் அப்படியே கூட்டிகிட்டு போய் டிக்கெட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. எங்களுக்கு வந்து அங்கே ஒரு பிளான் இல்லை. இன்றைக்கி நைட்டு மேபி நாங்கள் அங்கே தங்குவோம், இல்லைனா சாயந்தரமே ரிட்டர்ன் வந்தாலும் வந்துடலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். இன்னொரு ஃபிக்ஸட் பிளான் இல்லைங்க, அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பையனோட துணி துவைக்கணும்னு போயிட்டுருக்காங்க. அவர் தான் அங்கே ஏதோ ஒரு துணி துவைக்கிற அந்த லாண்ட்ரி இடம் இருக்குன்னாரு. அங்கே போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பஸ் ஸ்டாண்டு போய் டிக்கெட் வாங்கிட்டு போகலாங்க. நம்மளை வரும்போதே வந்து வச்சு செஞ்சு விட்டானுங்க. 300 ஊகியா வாங்குகிற இடத்துல 700 ஊகியா வாங்கி விட்ருக்காங்க. அதனால தான் இவர் வந்து நானே வந்து டிக்கெட் வாங்கி தரேன், கரெக்டான இந்த ஊர் லோக்கல் ரேட்டுக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நமக்கு இந்த டைம் போகும்போது கொஞ்சம் சீப்பாக போயிடலான்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா லோக்கல் இல்லாமல் நம்ம தனியாக போனோம்னா தலையில் எல்லாருமே மிளகா அரைக்கிறாங்க இந்த ஊரில். இந்த நாக்ஷாட்டில் மட்டும்தான் இது இருந்தது. அத்தாரில் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா தான் பேசினாங்க, நல்லா தான் பழகுனாங்க. அப்படியே போகலாம். ஃபஸ்ட்டு போய் இந்த துணியை போட்டுட்டு அப்படியே பஸ் ஏற போகலாங்க. ஸோ இங்கே தாங்க அந்த பஸ் ஏறுற இடம். நம்மளை இங்கே தான் இறக்கி விட்ருப்பாங்க, நம்ம திரும்ப இங்கே தான் பஸ் ஏறணும். இதுதான் அந்த வொயாஜுன்னு இருக்குங்க, அந்த இடத்துல தான் நம்ம எப்போவுமே பஸ்ஸெல்லாம் போகும்னு நினைக்கிறேன். பஸ்ஸு போகிறது வர்றது நிறுத்துறது எல்லாமே அங்கே தான். ஸோ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சாக்கு பைக்குள்ளே ஆட்டுக்குட்டிலாம் தூக்கி போட்டு போகிறாங்க. இந்த ஆட்டுக்குட்டி எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரில. நாம் சிங்குட்டி போகிறோம். ஆட்டுக்கு போவோம், ஒரு கொம்பா காணோம். ஸோ நம்ம பேசியாச்சு. 300 ஊகியாவுக்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாராம்மா. Parce qu'il m'a dit qu'il va laisser des gens, de son passager, et va le prendre. ஸோ அதாங்க ஒரு கார் பேசியாச்சு. இன்றைக்கி யாரோ ஒரு டூர் ஏஜென்சி வந்து இருந்து 5 காருமே வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்களாமா. அதனால் அவர் போய் யார்கிட்டயோ பேசி ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே நிற்க சொல்லியிருக்காங்க. 300 ஊகியாங்க. இது ஓரளவுக்கு நார்மல் ப்ரைஸ் தான். எனக்கு தெரிஞ்சு நான் ஆன்லைனில் பார்க்கும்போது இது 200 ஊகியா வரணும். ஒரு 100 ஊகியா அதிகமாக தான் தந்து போகிறோம். பட் இருந்தாலும் நாக்ஷாட்டில் ஏமாத்தின அளவுக்கு இங்கே பெரிய இது இல்லை. ஒரு 100ங்கிறது ஒரு 200 இல்லை 150 ரூபா பக்கம் அதிகமாக வரும் குயின். பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம இப்போ உடனே கிளம்ப போகிறோம். அந்த நாக்ஷாட்டில் பண்ண மாதிரி அந்த உடனே இல்லை, இப்போ உடனே. நாக்ஷாட்டில் தான் இன்னும் 5 நிமிஷத்தில் கிளம்ப போகிறோன்னு சொல்லி 1.25 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. பட் இப்போ இவர் வந்து கார் எடுக்க போயிருக்காரு. கார் எடுத்தனையும் வந்துடுவார். நம்ம வந்தனே அப்படியே கிளம்புறதாங்க. இங்கே வந்து இது ஆஃப்ரிக்கன் டைம். இப்போ நான் நம்ம ஊர் மாதிரியே தாங்க, 2 நிமிஷத்தில் வரோம், புக்கில் இருக்கேன், 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்கிற மாதிரியே தான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஓகே. பட் இங்கே வந்து எப்படியோ ஒன்று வாங்க, நம்ம வெயிட் பண்ணி கிளம்பலாம். இது வரட்டும். ஸோ இது தாங்க எங்களோட வண்டி. இப்போ வரும் அப்போ வரும்னு 20 நிமிஷம் ஆக்கிட்டாங்க. எப்படியோ ஆஃப்ரிக்கா டைம், வெல்கம் டு ஆஃப்ரிக்கா அகைன். இப்போ வரும்னு சொன்னாங்கன்னா அது ஒரு 20 அரை மணி நேரம் கழிச்சு தாங்க வரும். ஸோ காரில் ஏறி உட்காந்தாச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த சீட்டில் ஒரு 2 பேர் உட்காருவாங்க. இந்த சீட்டில் இன்னும் நான் மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 பேராவது கண்டிப்பாக உட்காருவாங்க. எத்தனை பேர் உட்காராங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக முன்னாடி சீட்டில் 2 பேராவது உட்காருவாங்க. அந்த பையன், அதுக்கப்புறம் இன்னொருத்தன், வேறு யாராச்சும் கண்டிப்பாக உட்காருவார். இவர் தாங்க நம்ம டிரைவர். போகலாம். இங்கேருந்து அது ஒரு 2 மணி நேரங்க. இப்போ 9:15 வர வேண்டியவர் 9:45 தான் வந்திருக்காரு.
எப்படியும் ஒரு 10 மணிக்காட்ட தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்தாங்கன்னா போகிற வழியில் இந்த ப்ரேயர் டைமு நிறுத்துவாங்க. அது இல்லைனா ஒரு 12:30 மணிக்குள்ளே கொண்டு போய் விட்ருவாங்கன்னு நினைக்கிறேங்க. 2 மணி நேரம் அஃபிஷியல் டைம். பட் ஆஃப்ரிக்கா டைம் எப்பவுமே கொஞ்சம் லேட் ஆகும். பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் ஓகே தான். நம்ம கூட அந்த பையன் இருக்கான், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ மணி 10 ஆகுதுங்க. இப்போ தான் எங்கள் வண்டி எடுத்து ஒரு முக்கில் அப்படியே எடுத்தனையும் ரைட்டு திரும்பி அப்படியே நிறுத்தியிருக்காரு. பார்க்கலாங்க. ஏன்னா இந்த என் பக்கத்தில் ஏதோ ஒரு ஆல்ரெடி வந்து நான் வந்து சிங்குவட்டியில் டூர் கைடாக இருக்கேன். அதே தான், ஐ எம் டூர் கைட் இன் சிங்குவட்டி, பே 1000 ஊகியா ஐ ஷோ யூ அப்படிங்கிறாரு. ஆனால் இங்கிலீஷ் வந்து பேச மாட்டாராம்மா. இங்கிலீஷ் பேசாமல் 1000 ஊகியா தந்து நாங்கள் என்ன பண்ணுறது. இங்கே இந்த சீட்டில் ஒரு 2 பேர், அந்த தாத்தா அப்புறம் இந்த கைடுன்னு சொல்லி சுற்றிட்டுருக்கிறவர். முன்னாடி சீட்டில் அவன், அந்த இன்னொரு தாத்தாங்க. அவ்வளோதான். மீதி ஒரு டிரைவரோடு சேர்த்துனா 6 பேர் இருக்கோம் இப்போ வரைக்கும். மீதி போகும்போது ஏற்றுவாங்களா இல்லையான்னு போனோன்னா அங்கே ஒரு 5 லைப்ரரி பக்கம் இருக்குங்க. அந்த லைப்ரரி ஒரு மாஸ்க்கு, அதை பார்த்துட்டு சாயந்தரம் ரிட்டனுக்கு வண்டி கிடச்சா வரதாங்க எங்களோட பிளானு. வண்டி கிடைக்கலன்னா அங்கேயே ஏதோ ஒரு ஹோட்டலில் பார்த்து தங்கிட்டு நாளைக்கு ரிட்டன் வந்துடுவோம். ஆஃப்ரிக்கா டைமுங்க 9:15 சொன்னாங்க. இப்போ கிளம்பிடுவோம் அப்படின்னு. மணி 10:50 ஆகுது. எங்கள் வண்டியை வந்து 9:45 தான் வந்தது. வந்தனையுமே ஒரு ரைட்டு திருப்பி அப்படியே நிறுத்தினார். நிழலில் நிறுத்தியிருக்காரு, வெயிலில் நிறுத்தாமல். அவ்வளோதாங்க, போகலாம். ஸோ பின்னாடி சீட்டில் 4 பேருங்க. டோட்டலாக 7 பேர் போயிட்டுருக்கோம். நான் என்னையோட சேர்த்து 4 பேர். நான் எங்கே அப்படியே நசுக்கிட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க. ஆஃப்ரிக்கா பஸ்ஸுங்க இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி இதெல்லாம் எதிர்பார்த்து தான் வந்தோம். அப்படியே போகலாம். முன்னாடி 3 பேர், பின்னாடி ஒரு 4 பேர். ஒரு 2 மணி நேரம் அட்வென்ச்சர் ஆரம்பிக்க போகுது. அங்கே அப்படியே போகலாம். சிங்வித்தி போகிற வரைக்கும் இவங்க தான் என்னோடய நெய்பர்ஸ். எனக்கு இந்த சளி மட்டும் சரியாக மாட்டேங்குது. 1 வாரம் ஆகுது. நானும் மாத்திரையெல்லாம் போட்டு பார்த்துட்டேன். ஸோ இப்போ தாங்க சிங்விட்டி வந்திருக்கோம். மணி 12:30 ஆகுது. எங்கள் அந்த அத்தாரில் இருந்த அந்த ஹோஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு ஹாஸ்டலில் பேசி விட்ருப்பார் போல். என்கிட்ட எதுவுமே சொல்லலை. வந்து இதுதான் ஹோட்டலு, நீங்கள் நைட்டு நீங்கள் இங்கே தான் தங்க போகிறீங்க அப்படின்னு இந்த டிரைவர் இறக்கி விட்டார். மேபி அந்த பையன்கிட்ட எது பேசினாங்களான்னு தெரில. பட் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. நான் இங்கே வரும்போது என்னோடய பிளான் வந்து அப்படியே சிங்குவட்டியில் இறங்கி சுற்றி பார்த்துட்டு சாயந்தரமே ஏதோ கிடச்சா போகிற மாதிரி தான். பட் அந்த பையன் ஆல்ரெடி அந்த ஹோஸ்ட்டுக்கிட்ட பேசி நீங்கள் நைட் இங்கே தங்குற மாதிரி பிளான் போட்டான் போல். ஸோ எதாக இருந்தாலும் ஓகே. அப்போ நம்ம இன்றைக்கி தங்க பெரியது இதுதாங்க, ஓபெர்ஜ் ஜார்கான்னு ஏதோ ஒரு இடத்துல. இங்கே தான் நம்ம இன்றைக்கி நைட்டு தங்க போகிறோம். அப்போ எனக்கு சீரியஸாக ஐடியாவே இல்லை நம்ம இன்றைக்கி நைட்டு இங்கே தங்குறோன்னு. பட் வாங்க பார்த்துக்கலாம். இப்போ போய் பேக் வச்சுட்டு மேபி சாயந்தரம் அப்படியே கொஞ்சம் வெளில போகலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது நம்ம ரூம். இன்றைக்கி இந்த மாதிரி ஏதாவது டென்ட் கொட்டாயில் தான் போட்டு தூங்குவோம் போல். For me this is fine. Yeah, this is good. Yeah, Okay, this is good. Yeah. And how much? 3,000 for one people. 3,000. It's like 300 new. 300. Okay. அதாங்க Voilà. 300. Would you like to have dinner tonight? Or Yes. And how much for dinner? 300, 300. if you like. Maybe later I will tell you. Okay, no problem, as you like. Okay, thank you. It's toilet. Okay. ஸோ அப்போ இன்றைக்கி நைட்டு எங்கள் ரூம் இது தாங்க, இந்த சின்ன டென்ட் கொட்டாய். This is nice. Yeah, this is fine for one night. No mosquito net. Yeah. ஸோ வாங்க அப்படியே போகலாம். கெட்டப்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்தது சிங்குவட்டி சிட்டிக்கு தாங்க. இந்த ஹாஸ்டலு கிட்டத்தட்ட சிட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வெளியில் இருக்குதுங்க. அப்படியே போகணும். இந்த சிங்குவட்டி சிட்டியை அப்படியே போக போக சொல்கிறேன் இந்த ஊரை பற்றி. போகலாம். இந்த ஊர் தான் வந்து இஸ்லாமிக் இதில் 7வது முக்கியமான சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்க அந்த முஸ்லீம்ஸ்லாம் வந்து அந்த மெக்கா போக முடியாதவங்களாம் இந்த சிங்குவட்டி ஊருக்கு தான் வருவாங்களாம்மா, இப்படி சொல்கிறாங்க. இங்கே ஒரு பழைய மாஸ்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 லைப்ரரி பக்கம் இருக்குங்க. நான் வந்ததுக்கு முக்கிய காரணமே அந்த லைப்ரரி பார்க்குறதுக்காக தாங்க. போகலாம். அங்கே வந்து பல 100 வருஷம் அந்த பழமையான அந்த இஸ்லாமிக் மனுஸ்கிரிப்ட்ஸு, அந்த ஆஸ்ட்ராலஜிக்கலு, மேத்தமெட்டிக்ஸு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு ரெக்கார்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம். இப்போ வந்து அது க்ளோஸில் இருக்கும்னு நினைக்கிறேன், மத்தியான நேரம். அப்படி க்ளோஸில் இருந்ததுன்னா நம்ம திரும்ப சாயந்தரம் போகலாம். இப்போ அப்படியே நம்ம சிட்டிக்கு போய் பார்க்கலாங்க. ஷூ ஃபுல்லாக அப்படியே மண், நடக்க மண் தாங்க.
இங்கேருந்து அந்த சஹாரா டெசர்ட் கொஞ்சம் பக்கம் தாங்க, இந்த சாண்ட் டியூன்ஸ்னு சொல்லுவாங்க. அது நம்ம சாயந்தரம் அப்படியே பார்க்கலாம் போக போக. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு சிட்டிக்கு போகலாங்க. அங்கெல்லாம் இப்படி தாங்க லைட்டாக வீடெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன வீடு தான். இங்கே 2017 பிபிசி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க, லைஃப் அட் 50 டிகிரி செல்சியஸ்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போவே நாங்கள் இருக்கும் போகிறே எனக்கு இங்கே தெரிஞ்ச ஒரு 38க்கு மேலேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு செம வெயிலுங்க. போகலாம். போன்ஜூர். அந்த பையன் என்ன சொல்கிறான்னு தெரில. செம வெயிலுங்கண்ணா. அத்தார்லாம் கம்மியாக இருந்தது, இங்கே இதாக இருக்குது. இங்கே எங்களுக்கு வழியும் தெரிலங்க, எந்த வீதி போனாலும் இந்த மாதிரி தாங்க சின்ன சின்னதாக இருக்குது. நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு அந்த மாஸ்க்கு கண்டுபிடிக்கணுன்னா வந்து அந்த பழைய ஓல்டு சிட்டியில் இருக்குது. இங்கே வந்து 2 தான் பிரித்து வச்சுருக்காங்க, நியூ டவுனு ஓல்டு டவுனுன்னு. ஹலோ, நாங்கள் இப்போ வந்து நியூ டவுனில் இருக்கோம்னு நினைக்கிறேங்க. ஹலோ. காதுங்கிறாங்க எல்லோரும். காதுனா என்னன்னு தெரில, ஏன்னா அது வந்து ஃப்ரெஞ்சு வார்த்தை இல்லை. இந்த பையனுக்கு ஃப்ரெஞ்சாக இருந்தால் தெரியும். எனக்கு தெரிஞ்சு மேபி எல்லாம் ஏதோ வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போகலாம். இங்கே வழி கேட்குறக்கும் யாரும் இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் வீட்டில் உட்காந்து படுத்து தூங்குறாங்க போல். எனக்கு இந்த வீடியோலாம் 4Kல எடுக்கணும்னு ஒரு ஆசை தான், பட் ஆனால் 1080 தாங்க எடுத்துகிட்ருக்கேன். 4K எடுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. நான் என்னோடய அந்த ஹார்ட் ட்ரைவ் வந்து நான் செக் பண்ணாமல் இந்த ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால தாங்க இப்போ எல்லாமே 1080 எடுத்துகிட்ருக்கேன். இந்த மொரோக்கோவில் வந்த ஒரு ஃபஸ்ட்டு 4-5 வீடியோ மட்டும்தான் 4Kல இருந்திருக்கும். இப்போ எல்லாமே 1080 தாங்க. இது ஏதோ ஒரு மாஸ்க்கு போல் மேலே ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. முதல்ல போய் மத்தியானம் சாப்பிட்ணுங்க. காலையிலேயே பெருசாக எதுவும் சாப்பிடல. எல்லாம் பார்க்கலாம். இங்கே முதல்ல கடை இருக்கா, ரெஸ்டாரண்ட் இருக்கா, எதுவுமே எங்களுக்கு தெரில. அதுவும் ரோட்லேயும் ஃபுல்லாக மண்ணாக இருக்கா, நடக்கிறதே செம்ம கஷ்டமாக இருக்குங்க. நடக்க ஷூ ஃபுல்லாக மண்ணு தான் போகுது. ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட்லான்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கோங்க. மேப்பில் பார்த்ததுக்கப்புறம் நைத்தில்னு ஏதோ ஒரு கடை இருக்குது, அது ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு தெரில. பட் வாங்க போகலாம். வீடு எல்லாமே ரொம்ப குட்டியாக தாங்க இருக்குது. இது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போலங்க, ஆம்புலன்ஸ் நிற்குது. இப்படி ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். ஏன்னா இந்த ஊரில் அதான் அங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, இந்த ஹராஸ்மெண்ட்டுங்கிற மாதிரி எல்லாம் அந்த காதுனா கிஃப்ட் ஆர்ட்ருக்கு. இந்த பையன் சொல்கிறான். கஃபே ஒன்று க்ளோஸ் ஆகிருக்கு. சரி வாங்க அப்படியே ஒன்று ஸ்ட்ரைட்டாக நடந்து போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. நம்ம அந்த நியூ சிட்டியில் கொஞ்சம் ஒரு மெயினான ஏரியாவுக்கு வந்திருக்கோங்க. இதை தாண்டி நம்ம அந்த சைடு போனால் தாங்க அந்த ஓல்ட் டவுனு. அந்த ஓல்ட் டவுனில் தான் அந்த மாஸ்க்கு, லைப்ரரி எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ இங்கே ஒரு கடை பார்த்துருக்கேன், அந்த கடை ஓப்பனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்டு அப்படியே போகலாங்க. நம்ம அந்த சைடு தான் இப்போ எல்லாமே சுற்றி பார்க்கணும். அதான் ஓல்டு வாடி அப்படிங்கிறாங்க. வாடி அந்த WADI, இது வந்து நியூ வாடி. ஸோ இதுதாங்க நாங்கள் வந்த ரெஸ்டாரண்ட்டு. நைத்தில்னு இருந்தது, இதுவும் க்ளோஸ்டு. எங்கே சாப்பிடுவோன்னு தெரில. வாங்க அப்படியே இப்போ மேபி அந்த சைடு இது போகலாம். we can go to the old town. ஸோ இப்போ தாங்க அங்கே பின்னாடி ஒரு டொயோட்டா ட்ரக்கு போகுது பார்த்தீங்களா, அது வந்து போலீஸ்காரு. இப்போ தான் எங்கள் 2 பேரையும் நிப்பாட்டி விட்டு நல்லா தான் பேசினார். அவரோட நம்பர் எங்களுக்கு தந்துட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லவர். நம்ம கூட கூப்பிட்டு ஏதாவது ஒன்று இது பண்ண வரோன்னு பார்த்தேன். பட் எதுவுமே சொல்லுங்கள். அவர் நம்பர் தந்துட்டு எதாவது ப்ராப்ளம்னா என்னை கூப்பிடு, நாளைக்கு அத்தார் போகணுன்னா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லி வச்சுருக்கிறோம். இப்போ தான் நாங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். நாங்கள் அந்த ஓல்டு லைப்ரரி போகிறோம் அப்படின்னா. அதுக்கு அவர் வந்து இப்போ க்ளோஸ் தான் இருக்கும், பட் சும்மா போய் பாருங்க, திரும்ப சாயந்தரம் வாங்க அப்படின்ட்டுருக்காரு. வாங்க நம்ம போகலாம். இந்த பையன் சாப்பிட்ணுன்னா இங்கே போய் உட்காந்து இந்த பையன் இந்த ஆபர்ஜ் திச்சித் இங்கே ஏதாவது சாப்பிட்டு அப்படியே போகலாங்க.
ஓகே, இப்போ வரைக்கும் அந்த குழந்தைங்க மட்டும்தான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தானுங்க. மற்றபடி இந்த போலீஸ் இல்லை இந்த கடை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தாங்க பேசுகிறாங்க. இப்போ இங்கே போகலாம். இந்த பாப்பா வெளில வந்தது, அப்படியே எங்களை பார்த்துட்டு உள்ளே ரிட்டர்ன் ஆக போகுது போல். ஆமாம், அந்த கடையுமே க்ளோஸில் தாங்க இருந்தது. போய் பக்கத்துலேயே ஒரு பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்டு தான் எங்களோட லஞ்சு. இப்போ அப்படியே அந்த ஓல்டு தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே நாங்கள் வந்ததுலேருந்து ரோடே பார்க்கலங்க. இந்த மாதிரி மண்ணு தான் ரோடுங்கிறாங்க. இதில் நடந்ததே பாதி எனர்ஜி போயிடும் போல். காலெல்லாம் உள்ளே போய் வருதுங்க சீரியஸாக. போங்க, எவ்வளோ மண். இது தவிர அங்கே நடந்துக்கலாம். ஸோ நம்ம அப்படியே அங்கே போய் அந்த ஃபஸ்ட்டு லைப்ரரி கண்டுபிடிக்கலாம். அந்த போலீஸ்காரர் க்ளோஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. போய் பார்க்கலாம். வேறு வேலை இல்லை, வந்தாச்சு இங்கே. நமக்கு இது ஒன்று தான் இங்கே வேலை. ஸோ இப்போ தாங்க இந்த ஓல்டு இதுக்கு பக்கத்தில் வந்திருக்கோம். இனி நம்ம இந்த மாஸ்கையும் கண்டுபிடிக்கணும், லைப்ரரியும் கண்டுபிடிக்கணுங்க. ஆனால் மக்கள் நடமாட்டமே இல்லைங்க. எல்லாருமே வீட்டில் போட்டு தூங்குவாங்க போல். வெயில் அப்படி பொழந்தடிக்குது. எனக்கு இந்த ஸ்கார்ஃப் இல்லைன்னா அவ்வளோதான். கழுத சவுண்டு தாங்க எல்லா பக்கமும். போய் நம்ம அப்படியே ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஏதோ ஒரு மக்கள் வெளியில் வந்தாங்கன்னா கேட்கலாம். இட்ஸ் டூ ஹாட். Yeah. Not having a good time. Yeah. None of the roads are paved. Yeah. So you're walking through sand. இங்கே ரோடே இல்லைங்க. இதுதான் ரோடு, இந்த ஊரோட இது. இந்த இதெல்லாம் அப்படியே இந்த சிட்டி விட்டு வெளில போகணும். சிட்டி விட்டு என்ட்ரு தான். மேபி ரோடு போட்டிருப்பாங்க. அந்த மண்ணெல்லாம் அப்படியே மூடிச்சான்னு தெரில, இல்லை ரோடே போடாமல் விட்டாங்களான்னு தெரில. மண் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் அந்த மொரோக்கோவில் சஹாரா டெசர்ட்டில் இருந்து மண் எடுத்துகிட்டு வரலையான்னு ஒரு கவலையில் இருந்தேன். இந்த ஊர்லேருந்து மண் அள்ளிட்டு போயிட வேண்டியதான் போல். ஒரு சின்னதாக ஒரு கிளாஸை வாங்கி மண் அதுக்குள்ளே போட்டு சஹாரா டெசர்ட் மண்ணுன்னு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். அங்கே நான் வாங்கணுன்னா 3 யூரோ கேட்டாங்க. 3னா 240 ரூபா வந்திருக்கும். அதுக்கு இங்கே ஃப்ரீயாக தூக்கிட்டு போக வேண்டியதுதானுங்க. அப்பா, அவர் ஊருக்கே கொசு மருந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்காரு. அவர் வண்டியில் எவ்வளோ புகைன்னு வருங்க. இதெல்லாம் கம்மி. நான் அத்தாரில் பார்த்ததை விட இந்த வண்டியில் போகிற புகை கம்மிங்க. அத்தாரில் ஒருத்தர் போனாரே சாமி, அவ்வளோதான், ரோடே மறைச்சிருச்சு ஒரு நிமிஷம். அவ்வளோ புகையை வண்டியில் வச்சுட்டு போயிட்டு இருந்தார். ஸோ இதுதாங்க அந்த லைப்ரரி. இங்கே எழுதியிருக்கு பிப்ளியோதேக் அபோத், பிப்ளியோதேக் அல் அஹமத் மாஹூதுன்னு இருக்குங்க. நம்ம போய் ஏதோ ஒன்று பார்க்கலாம். எங்கே போலீஸ்காரர் சொன்ன மாதிரி தான் கதவெல்லாம் க்ளோஸில் தாங்க இருக்குது. போய் யாராச்சும் கதவை ஓப்பன் பண்ண சொல்லணும். இதோ மனுஸ்கிரிப்டு, அந்த இம்ப்ரிம்ஸு, அர்கீவ்ஸ் அண்ட் மியூசியம் இருக்குது. நம்ம அப்படியே கண்டுபிடிக்கலாம். போய் யாராச்சும் கேட்கலாம் கதவை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதாவது ஓப்பன் பண்ணி விடுவாங்களா. தாங்க இந்த பையனை சொல்கிறேன்னா, உள்ளே வந்து இந்த 1400 மனுஸ்கிரிப்ட் பக்கம் இருக்குது அப்படிங்கிறான். ஃப்ரெஞ்சில் படிச்சுட்டு 1400. Yes. Mm-hmm. And what is IX? I forgot. Is that 11? The 11th century? That one is 12. அங்கே ரோமானதில் எழுதியிருக்காங்க. ரோமானதில் 12 and 13 I think. I'm not sure. IX? Well, it's like one that they think. No, 8 and 9. It's 8, yeah, it's 9 and X is 10. தாங்க 8வது 9வது செஞ்சுரிங்க. அதில் வந்த 1400 மனுஸ்கிரிப்ட் இருக்குது. நம்ம போகலாம். இது நம்ம ரோமான் லெட்டர்ஸ் கடைசியில் ஸ்கூலில் படித்தது ஞாபகமே இல்லை எனக்கு. எக்ஸு போட்டு பக்கத்தில் 2 இது போட்டோம்னா 7, இது 8, அது 9ஆ இல்லை எனக்கே தெரிலங்க. ஏதோ ஒன்று 18ஆ இருக்குமோ, 18th 19th இல்லை 8 9th தெரிலங்க இந்த ரோமான் லெட்டர். நீங்கள் யாராவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருந்தால். எனக்கு 10, இது எக்ஸு வந்து 10ன்னு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி வி போட்டு பக்கத்தில் ஒரு ஐ போட்டோம்னா அது 6ன்னு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் இருக்குது. வாங்க நம்ம போய் பார்க்கலாம், யாராச்சும் கதவை திறக்க சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு லைப்ரரிங்க. நான் என்ன லைப்ரரின்னு நினச்சது லைப்ரரி பில்டிங் இல்லை போல், எங்களுக்கு எதுவுமே தெரியல. அங்கே தான் ஒரு இது போட்டிருக்காங்க, பிப்ளியோடெக் ஹாபூட்டுன்னு. அப்புறம் இங்கே இருந்த ஒருத்தர் கூப்பிட்டாரு, ஏதோ ஒன்று உள்ளே சாப்பிட்றதுக்கு ஏதோ கூப்பிட்ருக்காரு. அந்த பையன் போயிருக்கான் பார்க்குறேன்னு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ எங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு கடையை கேட்டாங்க. அவர் போய் அந்த ஃபோன் நம்பர் பார்த்துட்டு அவர் கூப்பிட்றன்னு போயிருக்காரு.
பார்க்கலாம் என்ன ஆகுது. எனக்கு தெரிஞ்சு கூப்பிட்டாலும் இப்போ வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதோ அங்கே அவர் இருக்கார், அவர் தான் நம்பர் பார்த்து கூப்பிட்றேன்ட்டு இருக்காரு. அதனால் நம்ம பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ நல்லவருங்க, அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காரு. இவர் க்ளோஸ் பண்ண லைப்ரரியை திறக்கிறதுக்காக நமக்காக வந்திருக்காருங்க. ஏதோ ஒன்று நல்லவர். இந்த மியூசியமில் வந்து என்ன இருக்குது, இந்த மியூசியமில் வந்து மனுஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் மியூசியம்னு இருக்குங்க. மனுஸ்கிரிப்ட்ஸ் அதான் சொன்னோம் பார்த்தீங்களா, 5 மியூசியம் இருக்குங்க இங்கே. நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது பண்ணுவாங்க. இல்லைனா அந்த பக்கத்தில் இருக்க அந்த கடையில் போய் சொன்னீங்கன்னா அவரே உங்களுக்காக கூப்பிடுவார். இதுக்கு எவ்வளோ என்ட்ரி அதெல்லாம் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேங்க. ஏன்னா எங்களுக்கே தெரில எவ்வளோ கேட்பாங்கன்னு. Yeah, maybe later. You can check at the ends. ஸோ இது தாங்க மியூசியம். உள்ளே வந்தால் ஜில் ஜில்னு இருக்குது. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், பார்க்கலாம். Library Habot. Library Habot. Important library Ashingiti. Okay. 1400 book. We took from the Milka Mosque. One give two example. Scan origin. The book scan. Important 11th century. 11th century. Just finish. Book die 11th century. 11e siècle. 11e. Oh, ouais. The 11th century. Expression du Coran. Ah oui, oui. 11th century ஆமாங்க இது. Jamais changé. Ah oui. Jamais changé. Book de இங்கே தான் இப்படி எழுதியிருக்கு. book de théologie 13e siècle. 12e. 13e. Oh, 12e. 13e siècle. Oh, 12e, yes. 13e. 13th century. Okay. This is from the 13th century. எனக்கு இந்த பையன்கிட்ட பிடிக்காததே ஒன்று இதுதாங்க. அவரே இங்கிலீஷில் பேசுகிறேங்கிறாரு, இவன் ஃப்ரெஞ்சில் பேசி இவன் ஃப்ரெஞ்சு கற்றுக்கணுங்கிறதுக்காக நம்மளை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறான். அவர் இங்கிலீஷில் சொன்னார்னா 2 பேர்த்துக்குமே அழகாக புரியும். அவர் ஃப்ரெஞ்சில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவன் எனக்கு இங்கிலீஷில் சொல்லிகிட்ருக்கான். கேட்டால் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறான். Origine. Oh, wait. This is the original of this. ஓகே. And this, so these are photocopies. ஸோ இதெல்லாம் ஃபோட்டோ காப்பிங்க. இது வந்து ஒரிஜினலு. இந்த மேலே இங்கே இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிசைனு. 13th century. 13th century. Oh, wow. Gobe. C'est l'authologie du Le Coran. That book. Han. It's تمام. been تمام. photo scanned تمام. in each page, obviously for in case something were to happen to those. It's a way of protecting the information. And also they don't have to open it up a lot. Yeah. Or touching those books all the time creates wear and tear. And if it's already, what, 900 years old. இது பாருங்க, இதுவும் ஒரு பழைய புக்கு. Loi islamique, 16e siècle. Oh, yeah. 16e siècle. 16e. So this is the 16th century? Le monde des animaux. Les Mondes. Le monde. 16th century புக்குங்க. Oh, yeah. Répète. Green Mecca. Pèlerinage. Oh, yeah. So this one talks about pilgrimage. ஓகே. ஃபார் த மெக்கா. Yeah. ஸோ இதாங்க இந்த இதில் வந்து அந்த மெக்கா அந்த புனித ஹஜ் பயணம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி எழுதியிருக்காங்க. And this is also 800 years old. 16th century. Yeah. ஒரு 16th century. And then the other two were 12 and 13. Okay. And this one's a little bit more recent, you could say. Yeah. அவர் கம்மன் இங்கிலீஷ்லேயே பேசலாம். Yeah, thank you.
இந்த ஊர் பையன் ஏண்டா உனக்கு ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறதுக்கு நேரங்காலம் இல்லை. So this is the services. ஸோ இந்த இதுவும் ஒன்று தாங்க. இது எல்லாமே ஃபோட்டோ காப்பி, இது எல்லாமே அந்த ஒரிஜினல் இதுங்க. குட், இன்ட்ரெஸ்டிங். It's crazy. Yeah. It's all preserved. Islamic text. ஸோ இது And then, okay, let's see. இது வந்து அந்த ஒரிஜினல் இது. One of the 19 pieces of Plaro. I don't know that one. I don't know. Plaricum? Palicum? I don't know how to translate that. ஏதோ ஒன்றுங்க. அது 16வது செஞ்சுரி. இவன் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறதுக்கு நமக்கு டேரம் இல்லை. Decoration, rich geometric structure, and writing, beautiful and decorated. ஸோ இது வந்து அவங்க காபான்னு சொல்கிறாங்க. இது சுற்றி தான் அந்த இது மெக்கா ரைட்? அதாங்க இதான் மெக்கா. அந்த இது இருக்கும். இதை சுற்றி தான் அந்த பில்கிரிமேஜ் பண்ணுவாங்க. அதோட ஃபோட்டோங்க. And c'est quel siècle? 15th century. 15வது செஞ்சுரியோடது. Medine. Kaaba, Medine. Okay. And this is Medina, in Saudi Arabia, what is now Saudi Arabia. Sunni. Moon. The lunar. Moon. Oh yeah. இதெல்லாம் அவங்களோட அந்த சூரியன் வட்டம் வந்து Nine. இந்த சோலார் எக்லிப்ஸ் பற்றி. Yeah. சோலார் சிஸ்டம் எக்லிப்ஸ் இல்லை. Eclipse. The moon, which is sun. இதெல்லாம் மூன். இது வந்து நிலாவை பற்றி ஆமாங்க. அரபிக்கில் தான் எழுதியிருக்கு. Yeah. Grammar. கிராமர். Poem. ஏதோ போயம். Très intéressant. Quand les teachers parlent de commentaires sur le mariage. Oh yeah. Commentaires. Oh wait, d'accord. So those are like the footnotes. Quel siècle? Pour 18th century. 18th century. இந்த இது வந்து 18வது செஞ்சுரி இதுங்க. Geometry. 17th century. 17th செஞ்சுரி 17வது. பித்தகோரஸ் மேத்தமெட்டிக்குங்க. பித்தகோரம் Pythagorean. 9th 10th படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். நல்லா சமயம் இருந்திருக்கு. This is way more complicated than basic math. Yeah. Tangente. Tangente com tangente. Yeah. The tangent. The plage du livre, commentaire de l'ouvrage Termite. de Termite. மேத் Termite. திருமாய்ச். Thermite. இங்கெல்லாம் பாருங்க எல்லாம் பழைய நோட்டு Oh, yeah. கிழிஞ்சிருக்கு. The termites ate. ஓகே. That's what he's saying. தெர்மைட்ஸுங்க அந்த இது. They ate through the book. அந்த புக்கெல்லாம் ஏதோ ஒரு பூச்சி சாப்பிட்டுருச்சு போல். ஓகே. Decoration. And what book is this? 16. 16th century. Okay. شرع الألواء الإسلامية. الألواء. Oh, so this is the like Islamic law book. Okay. This is a law book. இதாங்க இது இஸ்லாமிக் சட்டம். அந்த இதோட புக்கு 16வது செஞ்சுரிங்க. பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அந்த பூச்சி இல்லை அந்த இன்செக்ட் ஏதோ ஒன்று சாப்பிட்டுருச்சு போல். So this is probably like the original like Sharia law.
C'est Loi Sharia? Ouais, ouais. நாங்கள் இந்த ஷிரியா லா அவங்களோட இது இங்கே நம்மளை ஏதோ ஒன்று எழுத சொன்னாங்க. நான் அப்படியே தமிழ் என் பேரை போட்டுவிட்டு வந்துடுறேங்க. ஸோ இதுதாங்க அந்த லைப்ரரி டூரு. இவ்வளோ நேரம் அவர் எங்களுக்கு நல்லா சுற்றி காமிச்சார். நாங்கள் கடைசியில் பே பண்ணிட்டு அப்படியே வெளில போகிறோங்க. அந்த கடைசியில் அங்கே வெளில போயிட்டு சொல்கிறேன் எவ்வளோ பே பண்ணோம் இதெல்லாம்னு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பார்க்க இந்த டர்பன்லாம் போட்டுட்டு நான் ஒரிஜினல் மாரிட்டேனியன் மாதிரியா இருக்கேனாமா. அதான் அவர் சொல்கிறாரு. இவர் தாங்க ரொம்ப இது 100 ஊக்கியாங்க 210 ரூபா பக்கம் நம்ம இதுக்கு ஃபிக்ஸடு காசு. ஆன்லைனில் பார்க்கும்போது சில இது வந்து டொனேஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. பட் டொனேஷன் இல்லை, ஃபிக்ஸட் டிக்கெட்டு மாதிரிங்க. 210 ரூபா நம்ம ஊர் காசுக்கு, 100 ஊக்கி அந்த ஊர் காசுக்கு. நம்ம அப்படியே போகலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்தது போகலாம். நம்ம இவரே கேட்டோம், இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு குடும்பமாக வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து ஒவ்வொரு இந்த மியூசியமையும் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்களாமா. இப்போ இவரோட குடும்பம் வந்து இந்த மியூசியமுக்கு பொறுப்பாமா. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு மியூசியம் போனோன்னா அது வந்து வேறு ஒரு குடும்பம், அவங்க தான் வந்து அந்த மியூசியத்துக்கு கண்ட்ரோலாக இருப்பாங்களாமா. அதனால் இவருக்கு அதோட ஓப்பனிங் டைமு அதெல்லாம் எப்படின்னு தெரில அப்படின்னாரு. இப்போ இவரே வந்து சாப்பிட போகணுமாம்மா, அதனால் கிளம்பிட்டாருங்க. அவர் கிளம்பல, நாம் கிளம்பிட்டோம், கிளம்ப சொல்லிட்டாரு முடிஞ்சதுன்னு. ஸோ வாங்க நம்ம அடுத்தது அப்படியே போகலாம். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு திரும்ப ரூமுக்கு போயிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாங்க. இந்த மாஸ்க்கு ஒரு பழைய மசூதி இங்கே ஒன்று இருக்குன்னாங்க, 800 வருஷம் பழமை அப்படின்னாங்க. அதை போய் நம்ம பார்க்கலாம் எந்த சைடு இருக்குன்னு தேடி. கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டானா? நீங்க எல்லாரும் எதை பத்தி பேசுறீங்க?